தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம். வேதம், வேதமும் வேதாந்தமும் முரணானவையா? முதற் பகுதி. வேதத்தின் கர்ம காண்டத்தில் என்ன காரியங்களையெல்லாம் சொல்லி இருக்கிறதோ அதையெல்லாம் இல்லாமல் பண்ணுவதாக இருக்கிறது அதே வேதத்தின் ஞான காண்டமான உபனிஷத்து. கர்ம காண்டத்தில் தேவதைகளை உபாசிக்க சொல்லி அதற்கு ஏகப்பட்ட வழிபாட்டு முறைகளை கொடுத்துவிட்டு இங்கே உபனிஷத்தில் அதே வேதம் தேவ பூஜை பண்ணுகிறவன் அசடு, அவன் பசுவுக்கு சமானம் என்று கேலி பண்ணுகிறது. இது இப்படி ரொம்பவும் விசித்திரமாக இருக்கிறது. ஒரே வேதத்தின் ஆரம்பத்தில் என்ன இருக்கிறதோ அதற்கு முழுக்க மாறாக அதன் முடிவு இருக்கிறது. ஒரு பக்கம் கர்மமயமாகவும் இன்னொரு பக்கம் ஞானமயமாகவும் வித்தியாசமாக இருக்கிறது. இந்த வித்தியாசத்தினால் வேதம் என்றாலே கர்மகாண்டம் என்றும் வேதாந்தம் என்றால் ஞான காண்டமான உபனிஷத் என்றும் பிரித்து அர்த்தம் பண்ணிக்கொள்கிற அளவுக்கு ஆகியிருக்கிறது. வேதாந்தத்தை தான் கீதையில் பகவான் சொல்லியிருக்கிறார். அவரே அதே கீதையில் கர்மகாண்டமான வேதத்தை திட்டு என்று திட்டுகிறார். புத்தரும் மகாவீரரும் தான் முதலில் வேதத்தை திட்டினார்கள் என்று பொதுவில் சொல்கிறார்கள். இது சரியில்லை. சாக்ஷாத் கிருஷ்ண பரமாத்மா தான் இவர்களுக்கு முந்தியே வேதத்தை நன்றாக வைத்திருக்கிறார். ஓரிடத்தில் 2.42 வேதமெல்லாம் சத்வ ரஜோ தமோ குண சம்பந்தமானதுதான், இந்த முக்குணங்களையும் கடந்த நிலையை நீ அடைய வேண்டும் என்று அர்ஜுனனிடம் சொல்கிறார். காமாத்மாக்களாக ஸ்வர்க்கத்தில் ஆசை வைத்து போகத்தையும் ஐஸ்வர்யத்தையும் நினைத்து கொண்டு இந்த வேத கர்மடர்கள் மறுபடி ஜன்மா எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு சமாதியில் உண்டாகிற நிச்சயமான புத்தி ஏற்படாது என்றெல்லாம் நிந்திக்கிறார். இன்னோரிடத்தில் 11.48 வேத யக்ஞ அத்தியனங்களால் நான் அடையத்தக்கவன் இல்லை என்கிறார். வேதம்தான் சகல தர்மத்துக்கும் மூலம் என்று இத்தனை நேரம் நான் நீள நெடுக அளந்துவிட்டு இப்போது இப்படி சொன்னால் முரணாக இருக்கும். தீர விசாரித்து பார்த்தால் இதிலே முரணாக ஒன்றும் இல்லை என்று தெரியும். சாதாரணமாக நாம் இருக்கப்பட்ட நிலையில் முக்குணங்களையும் கடந்து மனசை ஆடாமல் அசையாமல் நிறுத்தி தியானம் பண்ணுவது, உபனிஷத்தில் சொல்கிற ஆத்மாவின் சத்திய நிலையை தெரிந்து கொள்வது என்றால் துளிக்கூட முடியாமல் தானே இருக்கிறது. அந்த நிலையில் நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு சேர்ப்பதற்காகத்தான் வேத கர்மானுஷ்டானங்கள் யாவும் இருக்கின்றன. லோகம் என்பது நிஜம் என்று நினைத்து கொண்டிருக்கிற வரையில் இதிலே நாம் க்ஷேமமாக இருப்பதற்காக தேவதைகளை உபாசிக்கிறோம். லோகம் நிஜம் என்று நினைப்பதால் அந்த லோகத்துக்கும் தேவர்களால் க்ஷேமத்தை உண்டு பண்ணுகிறோம். இந்த லோகம் மாதிரியே தேவலோகம் நிஜம், தேவதைகளும் நிஜம் என்று வைத்துக்கொண்டு அந்த தேவதைகளுக்கு உபகாரம் பண்ணி அவர்களிடமிருந்து பிரத்யுபகாரமாக பல நன்மைகளை பெறுகிறோம். இந்த லோகத்தில் சந்தோஷமாக வாழ்க்கை நடத்துவது போலவே தேவலோகத்துக்கு போய் ஸ்வர்க்க போகங்களை அனுபவிக்க ஆசைப்படுகிறோம். இதெல்லாம் சரிதான். ஆனால் இத்தோடையே நின்று விட்டால் முக்கியமான லட்சத்தை கோட்டை விட்டதாக அல்லவா ஆகிவிடுகிறது. வாஸ்தவத்தில் நாம் பரமாத்மாவை சாஸ்வதமாக சேர்ந்திருப்பது தானே லட்சியம். அதை விட்டுவிட்டு மற்றவற்றை மட்டும் பிடித்து கொண்டிருந்தால் அது அசட்டுத்தனம்தானே. நாம் இருக்கிற நிலையில் லோகத்தை பொய் என்று நினைத்து கொள்ள முடியவில்லை என்பதால் சரி, மெய்யென்றுதான் வைத்துக்கொள் என்று சொல்லி லோகக்ஷேமத்துக்கான கர்மாக்களை வேதம் கொடுத்திருக்கிறது. நாம் உள்ள நிலையில் அரூபமான ஒரே பரமாத்மாவை அபேதமாக உபாசிக்க முடியவில்லை என்பதால் அநேகம் தேவதைகளின் உபாசனைகளை அது கொடுத்திருக்கிறது. ஆனால் இப்படி கர்மாவும் உபாசனையும் பண்ணும்போதே லோகமெல்லாம் அடிபட்டு போய்
கர்மாவும் நின்று விடுகிற ஞான நிலை நமக்கு வர வேண்டும். பல தேவதைகளை உபாசிப்பதாக இல்லாமல் பரமாத்மாவுக்கு அந்நியமாக நாம் என்றே ஒன்று இல்லை என்று கரைகிற நிலை வர வேண்டும். அதற்கு ஆரம்ப படிகளாக சித்த சுத்தியும் மனசின் ஐகாக்கிரியமும் ஒருமுனைப்பாடும் ஏற்படுவதற்காகவே இந்த கர்மாக்களையும் உபாசனைகளையும் வேதம் கொடுத்திருக்கிறது என்ற அறிவோடு பண்ண வேண்டும். அப்படி இல்லாமல் வெறுமே லௌகிகமான க்ஷேமத்தை உண்டாக்கி கொள்வது, தேவதைகளிடம் கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் மாதிரி யஜ்ஞம் கொடுத்து நன்மை பெறுவது என்று இதோடையே நிறுத்தி கொண்டால் சத்திய சாட்சா்காரம் கிடைக்கவே கிடைக்காது. தேவலோகத்துக்கு போனாலும் ஆத்ம சுகம் என்ற சத்திய சாட்சா்கார ஆனந்தம் அதில் கிடைக்காது. மேலும் தேவலோக வாசமும் நம் புண்ணியம் தீர்ந்தவுடன் முடிந்து நாம் மறுபடி பூலோகத்தில் கர்ப்பவாசம் பண்ணுவதற்காக திரும்பித்தான் ஆக வேண்டும். ஒரு அளவுக்கு நம் இப்போதைய மனப்பான்மைக்கு விட்டு கொடுத்தும் நம்மை இன்றுள்ள நிலையிலிருந்தே சிறுக சிறுக கிராஜுவலாக பக்குவப்படுத்தவுமே கர்மாவும் உபாசனையும் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதனால் இதோடேயே நின்று விடுவேன், மேலே போக மாட்டேன் என்றால் அது தப்பு. முதலில் வேத கர்மானுஷ்டானங்களை பண்ண மாட்டேன் என்பதும் தப்பு. அப்புறம் அதை ஒரு நாளும் விடமாட்டேன் என்பதும் தப்பு. இந்த காலத்தில் எல்லோரும் முதலிலேயே யஜ்ஞமாவது அத்தியனமாவது இதெல்லாம் வேண்டவே வேண்டாம், நேரே உபனிஷத்துக்கு போகிறோம் என்கிறார்கள். இதனால் புத்தி பூர்வமாக இன்டலெக்சுவலாக உபனிஷத்தை பற்றி நிறைய பேசுகிற ஸ்திதி தான் வந்திருக்கிறதே தவிர அனுபவத்தில் சாந்தர்களாக வைராகியசாலிகளாக ஆத்ம ஞானிகளாக யாரும் வரக்காணும். ஆரம்ப காலத்திலேயே அதற்கான சாதனைகளான கர்மானுஷ்டானங்களை விட்டுவிட்டதன் கோளாறுதான் இதற்கு காரணம். இது ஒரு விதத்தில் தப்பு என்றால், ஞானத்துக்கே வரமாட்டேன் என்று கர்மடர்களாகவே நின்று விடுவது இன்னொரு விதத்தில் தப்பாக இருக்கிறது. முதல் கிளாஸ், இரண்டாம் கிளாஸ் என்று ஒவ்வொன்றாக படித்துதான் பிஏவுக்கு போக வேண்டும். எடுத்த உடனேயே பிஏ போவேன் என்றாலும் தப்பு. ஆரம்ப கிளாஸ்களிலேயே ஃபெயில் ஆகி கொண்டு அப்படியே இருப்பேன், மேல் கிளாஸுக்கு போக மாட்டேன் என்றால் அதுவும் தப்பு. ஆதி காலத்தில் பிந்திய கோஷ்டி நிறைய இருந்தது. இப்போது முன்னால் சொன்ன மாதிரியானவர்கள் அதிகம் இருக்கிறார்கள். கிருஷ்ண பகவான் காலத்தில் கர்மானுஷ்டானத்தை விட்டு ஞானத்துக்கு வராதவர்கள் அதிகம் இருந்தார்கள். அவர்களைத்தான் அவர் திட்டினார். வேதத்தை அவர் திட்டியதாக தோன்றுவதெல்லாம் வாஸ்தவத்தில் வேத தாத்பரியத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் வேத கர்மாவோடு நின்று விட்டவர்களை குறித்து அவர் திட்டியதுதான். உள்ளபடி வேதத்தை அவர் ஒரு நாளும் திட்டமாட்டார். வேதங்களை ரட்சித்து கொடுப்பதற்காகவே தான் அவர் திரும்ப திரும்ப அவதாரம் பண்ணினது. அவருடைய காலத்தை ஒட்டி கிருஷ்ண பரமாத்மா இப்படி கர்ம மார்க்கக்காரர்களை திட்டினார். இப்போது அவர் புதிதாக கீதை சொன்னால் இன்றைக்கு வேத கர்மாவே வேண்டாம் என்று நேராக உபனிஷத்துகளுக்கு போகிறவர்களைத்தான் திட்டியிருப்பார். கீதையில் கர்மடர்களை திட்டுவதை விட இன்னும் கடுமையாக திட்டியிருப்பார் என்று கூட தோன்றுகிறது. ஏனென்றால் அதைவிட இதுதான் பெரிய தப்பு. முதல் கிளாஸ், இரண்டாம் கிளாஸ் எப்படியும் படித்துதான் ஆக வேண்டும். அவனுக்கு நன்றாக சொல்லி கொடுத்து மேல் கிளாஸுக்கு பிடித்து தள்ளிவிடலாம். ஆனால் முதலிலேயே பிஏ போகிறேன் என்பவன் ஒரு வழிக்கும் வரவில்லை. அவனை ஒரு வழிக்கும் கொண்டு வரவும் முடியாது. ஆரம்ப கிளாஸில் படிக்கிறவன் கொஞ்சமாவது விஷயம் தெரிந்து கொள்கிறான். இவனோ ஒன்றும் தெரிந்து கொள்ள முடியாது. வேதத்துக்கும் வேதாந்தத்துக்கும் முரண்பாடே இல்லை. வேதாந்தத்துக்கு பக்குவப்படுத்துவதற்காகவே வேதம் கர்மகாண்டம் இருக்கிறது. அது லோக சம்பந்தமானது தான், பல தேவதைகளின் சம்பந்தமானது தான், முக்குண சம்பந்தமானது தான். ஆனாலும் லோகத்தை விட்டு தேவதையும் உபாசனையும் வேறில்லை
என்று குணம் கடந்த நிலைக்கு போவதற்கு பூர்வாங்கமாகவே அது அப்படி இருக்கிறது என்று புரிந்து கொண்டு அதை அனுஷ்டித்தால் அது தானாக ஞானகாண்டத்தில் கொண்டு சேர்த்துவிடும். ஸ்வய நன்மை மட்டுமில்லாமல் லோகத்திலுள்ள சமஸ்த பிராணிகளுக்கும் வேத சப்தமும் யஜ்ஞமும் க்ஷேமம் கொடுப்பதாயிற்றே. இவன் லோகம் பொய் என்று ஞானியாக போய்விட்டால் லோகக்ஷேமம் என்ன ஆவது? இப்படி தோன்றுகிறது. அவனுக்கு லோகம் பொய்யாக போய்விட்டாலும் நமக்கு அது நிஜம் மாதிரித்தானே இருந்து கொண்டு உபதிரவப்படுத்துகிறது. இந்த உபதிரவம் தீருவதற்கு யஜ்ஞம் மாதிரியான அனுஷ்டானம் எதுவும் ஞானி பண்ணவில்லையே என்று தோன்றுகிறது. ஆனால் ஞானி இருக்கப்பட்ட உத்தமமான ஸ்திதியை பார்த்தால் அவன் யஜ்ஞம் என்ற ஒன்று பண்ணித்தான் லோகக்ஷேமத்தை உண்டு பண்ண வேண்டும் என்றே இல்லை. அவன் வாழ்க்கை முழுக்கவே யஜ்ஞமாகத்தான் இருக்கிறது. அவன் லோகத்தை அடியோடு பொய் என்று நினைத்தாலும் சரி, அல்லது இந்த லோகம் பகவானின் லீலை என்று நினைத்தாலும் சரி, அவன் மூலமாக இந்த லோகத்துக்கு பகவானின் அனுகிரகம் ஓயாமல் வெளிப்பட்டு கொண்டேதான் இருக்கிறது. ஞானிகளிடம் ஜனங்கள் கூட்டமாக போவதற்கு காரணம் என்ன? அவர்கள் ஜனங்களை விட்டு போனாலும் கூட இவர்கள் போய் அவர்களுடைய காலில் விழுவதற்கு காரணம் என்ன? அவர்கள் செய்கிற அனுகிரகம்தான் காரணம். அவர்கள் உத்தேசித்து செய்கிறார்களோ இல்லையோ, அவர்கள் மூலமாக ஈஸ்வரானுகிரகம் லோகத்துக்கு பாய்கிறது. அவர்களது சன்னிதானத்திலேயே ஜனங்களுக்கு ஒரு தாப சாந்தி கிடைக்கிறது. லோக ரீதியான வேண்டுதல்கள் கூட நிறைவேறுகின்றன. தனக்கு அந்நியமாக தேவதை இல்லை என்ற ஞானத்தை அடைந்துவிட்ட ஞானியே தேவதைகளுக்கெல்லாம் மேலே பெரிய அனுகிரகத்தை பண்ணிவிடுகிறான். அதனால் அவன் யஜ்ஞம் செய்யவில்லையே, லோகக்ஷேமத்துக்கு எதுவும் செய்யவில்லையே என்று நினைப்பது தப்பு. பிற்காலத்திய வேதாந்த ஹிந்து மதத்தை வேத கர்மானுஷ்டான காலத்திலிருந்து பிரித்து இந்த ஹிந்துக்களுக்கு இண்டிவிஜுவல் சால்வேஷன், தனி மனுஷனின் மோட்சம்தான் முக்கியம், லோகக்ஷேமத்தை இவர்கள் கவனிப்பதே இல்லை, தியானம் யோகம் சமாதி எல்லாம் இண்டிவிஜுவல் சால்வேஷனையே தான் மையமாக கொண்டவை என்று பிற மதஸ்தர்கள் சொல்கிறார்கள். கிறிஸ்து, நபி, புத்தர் மாதிரி அன்பு, லவ், சகோதரத்துவம், பிரதர்ஹுட் இவற்றை சொல்லி சோஷியல் கான்ஷியஸ்னஸ், சமூக உணர்வை ஹிந்து மதம் வளர்க்கவில்லை என்கிறார்கள். ஆனால் நம் மதத்தை சரியாக புரிந்து கொண்டால் வேத மதம், வேதாந்த மதம் என்று பிரிப்பதே முழு பிசகு. கடைசியில் சந்நியாசாசிரமத்தில் எவன் வேதாந்தியாக ஞான விசாரம் பண்ணி இண்டிவிஜுவல் சால்வேஷன் அடைகிறானோ அவனே தான் அதற்கு முந்திய ஆசிரமங்களில் அத்தியனமும் கர்மானுஷ்டானமும் பண்ணும் வைதிகனாக இருந்து கொண்டு இவற்றால் லோகக்ஷேமத்தை உண்டு பண்ணுகிறான். அப்படி பண்ணியதேதான் இவனுக்கு சித்த சுத்தியை கொடுத்து தன்னுடைய சொந்த மோட்சத்துக்கு நேர் வழியான வேதாந்தத்தில் சேர்க்கிறது. அதிலே சித்தி அடைந்து ஞானியான பிறகும் இவன் காரியம் என்று பண்ணாமலே தன் சந்நிதான விசேஷத்தாலேயே லோகானுகிரகம் பண்ணி கொண்டிருக்கிறான். தனி மனுஷனின் விமோச்சனம், இண்டிவிஜுவல் சால்வேஷன், சமூக க்ஷேமம், கலெக்டிவ் வெல்ஃபேர் என்ற இரண்டில் எது மதத்துக்கு முக்கியமாக இருக்க வேண்டும் என்ற பெரிய கேள்வியை இங்கே நான் ஆராயவில்லை. அது தனி விஷயம். சமூக க்ஷேமம் அடைவதும் அடையாததும் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு மதத்தை சேர்ந்தவன் பரமாத்ம தத்துவத்தை அனுபவத்தில் தெரிந்து கொள்கிற ஞானியாகாவிட்டால் அந்த மதம் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன?